என்ற இயக்கத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை மாண்புமிகு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தமிழகத்தின் முதலமைச்சர், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், மறைந்தும் மறையாமலும் நெஞ்சில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உயிரிலும் மேலான அன்பு தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள், தலைவர் கலைஞர், மாண்புமிகு முதலமைச்சர், மாண்புமிகு துணை முதலமைச்சர், இந்த 3 பேரும் எங்கிருந்து வந்தார்கள் என்று சொன்னால் இந்த துறையில்தான் வந்தார்கள். அந்த தகுதியோடு தான் இந்த மேடையில் நின்று உங்களிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த திரைத்துறைக்கு எண்ணற்ற சாதனைகளை, திட்டங்களை பார்த்து செய்தவர். அது இருக்கக்கூடிய ஒரு சிறு தொழிலாளி கூட சிறு யாரையும் விடாமல் செய்தவர். அதன் வழியில் வந்து மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்திலே பல்வேறு சினிமா துறை சார்ந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். ஒரு காலத்துல ஒரு படம் எடுத்தா பல மாதங்கள், பல வருடங்கள், எண்ணற்ற நாட்கள் ஓடும். இன்னைக்கெல்லாம் ஒரு படம் 1 வாரம், 10 நாள், 3 நாள், 4 நாள் ஓடினாலும் மிகப்பெரிய சாதனையாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழல்ல சின்ன சின்ன படங்கள், குறிப்பாக பல்வேறு திறமைகள் இருக்கக்கூடிய சிறு கலைஞர்களுக்கெல்லாம் சின்ன சின்ன படங்கள் தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு பெரிய லெவல்ல தியேட்டர்ல போட்டு பல படங்கள் நல்ல கதைகள் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருக்கும், நல்ல செய்திகளை சமூகத்துக்கு சொல்லியிருப்பார்கள். அது வெளிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. ஆனால் நிச்சயமாக நம்பிக்கை இருக்கிறது. இந்த நவீன காலத்துல A2S OTT என்று மிகுந்த ஒரு சிறப்பான யுத்தியை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளும் இங்க வந்திருக்க அத்தனை பேரும் மிகுந்த சிறப்போடு முன்னெடுத்திருக்கிறீர்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும். சிறு கலைஞர்களையும் அந்த சிறு சிறு விட்டு போன படங்களையும் பாதுகாக்கக்கூடிய அரணாக A2S OTT இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. காரணம், எதையும் முறையாக தொடங்கினால் பாதி வெற்றிக்கு சமம் என்று சொல்வார்கள். பொன் போன்றால் புதன் கிடைப்பது நல்ல புதன் கிழமையில் தொடங்கியிருக்கிறீர்கள். நிச்சயமாக இது சிறப்பான வெற்றிகளை உங்களுக்கு தேடித்தரும். எங்கள் தொகுதியின் சார்பாக என்றும் பல்வேறு சினிமா கலைஞர் நாங்கள் உறுப்பினர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். அவர் வழியில் வந்த நமது தலைவர் தளபதி அவர்கள் நிச்சயமாக உங்கள் துறையை சார்ந்த எல்லோருக்கும் எல்லா வாழ்விலும் செழிப்பையும் தருவார் என்று சொல்லி உங்களுக்காக இறைவனும் இயற்கையும் கைகூடி இந்த A2S OTT இதே இடத்தில் இன்னும் 25 ஆண்டுகளும் கழித்து இந்த சில்வர் ஜூபிலி வெற்றி விழாவை நடத்தும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆற்றுப்படுகையில் நாற்றின் நடுவினில் நேற்று கிடந்திருந்தோம். மாற்று குறைவிடா மக்கள் மனதினை மட்டும் அறிந்திருந்தோம். வெற்றி கொடுத்ததும் கற்றுக் கொடுத்ததும் தங்க தமிழல்லவா, என் சங்க தமிழல்லவா. சினிமாவையும் பொழுதுபோக்குகளையும் தமிழையும் காதலித்து சினிமாவிற்குள் காலடி எடுத்து வைக்க துடித்துக் கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் சினிமாவில் மஞ்சப்பையோடு வந்து இன்று வரை குப்பை கொண்டிருந்தாலும் மகிழ்ச்சியாக கொட்டி கொண்டிருக்கிறோம் என்று சினிமாவில் ஊறிக்கொண்டிருப்போருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்கள். 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். OTT இது வந்து நான் குழந்தையா இருக்கும் போதே கமலஹாசன் சார் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தாரு. அப்பெல்லாம் யாரும் நம்ம பொதுவாகவே எப்பவுமே விஞ்ஞானிகளை, மிகப்பெரிய ஆளுமை உள்ளவர்களை முட்டாளுன்னு சொல்லுவோம் இல்லையா. இன்னைக்கு நம்ம வந்து OTT வந்து எவ்வளவு தூரம் மொபைல் கையில வச்சிருக்கோமோ, மொபைல் இல்லாதவங்க வீடே இல்ல கையே இல்லைங்கிற மாதிரி OTT குள்ளதான் நம்ம எல்லா படமும் பாக்குறோம். நீங்க ஒரு 10 பேர் எடுத்து நீங்க எப்ப சினிமா தியேட்டருக்கு போனீங்கன்னு கேட்டா அது அப்போ அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற என்ன படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கறது OTT-ல தெரியும். 2016 நான் ஒரு படம் பண்ணேன். 2024 OTT-ல தான் ரிலீஸ் ஆச்சு. இவ்வளவு ஆண்டு காலங்கள் ஒரு திரைப்படத்தை வாங்குறதுக்கு, அதை விற்கிறதுக்கு ப்ரொடியூசர்கள்ல அவ்வளவு பிரச்சனைகள், வாங்குறதுக்கு தியேட்டருக்கு தயாரிகள்ல, அதே சமயத்துல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயாரிப்பாக இல்ல, எந்த விதத்திலுமே அவங்க வந்து ரெடியா இல்ல. ஏன்னா இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. ஆனா OTT-ல எப்ப வேணாலும் சிறுக சிறுக இந்த சிறுதுள்ளி வந்து பெரிய வெள்ளமா மாறுமா மாதிரி கொஞ்சம் பேரா அப்பப்ப பார்ப்பாங்க. அப்பப்ப அந்த கம்பெனிக்கு ஒரு வருமானம் வரும். அதே சமயத்துல இந்த A2S OTT வந்து நீங்க நல்ல படங்கள் எடுக்கணும், அந்த படத்தை பணம் இல்லாம நிக்குதா நாங்க ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிறாங்க. சமீபத்துல நிறைய நான் தியேட்டர்ல பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், டிவில பாக்குறோம். நிறைய முன்னாள் கலைஞர்கள் சினிமாவில் இப்ப நிறைய பேருக்கு வாய்ப்பு இல்ல. ரஜினி சாருக்கே வாய்ப்பு இல்ல, கமல் சாருக்கே வாய்ப்பு இல்ல. எப்பாவது ஒரு படங்கள் வருது. நிறைய கலைஞர்கள் ரொம்ப போராட்டத்திலையும் திண்டாட்டத்திலையும் இருக்காங்க.
நான் இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமா வரணும்னு ஆசைப்படுறதுக்கு ஒரே காரணம் தான், நலிவுண்டடைந்தவர்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்காங்க. அவர்களுக்கு உதவி செய்யும் ஒரு சங்கமாக, அறக்கட்டளையாக, அமைப்பாக இந்த AS2 இருக்குது. அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிறைய படங்கள், சின்ன சின்ன புதிய தயாரிப்பாளர்கள், புதிய இயக்குனர்கள், புதிதாக நல்ல கதைகள் வைத்திருப்பவர்கள் எல்லாரும் படம் பண்ணணும்னா நாங்க சப்போர்ட்டா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல யூனிட்ல பிரச்சனையா, யூனிட் இல்லையா, கேரவன் இல்லையா, கேமராமேன் இல்லையா, லைட்டிங் இல்லையா, என்ன பிரச்சனை இருந்தாலும் சின்ன படமா இருந்தாலும் பெரிய படமா இருந்தாலும் நாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நிக்கிறாங்க. அதற்கு இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பாக அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த A2S OTT பிளாட்ஃபார்மோட லான்ச்சுக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு நான் முதல்ல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலாவே ஒரு சங்கம் இருக்கு அப்படின்னா இன்னொரு சங்கம் அதே மாதிரி இருக்க இன்னொரு சங்கம் இருக்க நிர்வாகிகளை கூப்பிடுறது அவாய்ட் பண்ணுவாங்க மேக்சிமம். பட் இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நல சங்க பிரசிடென்ட் பாத்தீங்க அப்படின்னா மாற்று சங்கமா இருந்தா கூட நான் ஆக்சுவலி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் பிலிம் அண்ட் டிஜிட்டல் ப்ரொடியூசர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்கேன். சோ இருந்தாலும் ஒரு ஒரு வேற்று சங்கம் அப்படின்னு பார்க்காம அவர் எனக்கு இந்த OTT லான்ச்சுக்கு இன்வைட் பண்ணதுல நான் அவருக்கு கண்டிப்பா ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி அவருக்கு. மேலும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இன்னைக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா திரைப்படம் ப்ரொடியூஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி பண்ற வரைக்குமே அவங்க ரொம்ப ஈஸியா பண்ணி முடிச்சிருவாங்க. பட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்றதுல இருந்து தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்ல ஷூட்டிங்ல இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா மத்த சில இந்த சங்கங்கள்ல இருந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் ஷூட்டிங் சைட் டைம்ல இருந்து சரி, அதுக்கப்புறம் அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது டப்பிங் பண்ணும்போதுல இருந்தும் அவங்களோட ஃபர்ஸ்ட் காப்பி வர வரைக்குமே சில பிரச்சனைகளை சந்திச்சிருந்தா கூட அவங்களோட ரொம்ப பெரிய பிரச்சனை எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா படம் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரிலீஸ் பண்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு சேட்டலைட் ரைட்ஸ் சேல் பண்ண போறாங்க அப்படின்னா இப்ப சேனல்ல போய் அவங்க சேனல் பர்சன்ஸ் அவங்க மீட் பண்றாங்க அப்படின்னா சேனல் பர்சன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க, என்ன ஜேர்னர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ப ஒரு நாங்க லவ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா லவ் சப்ஜெக்டா இப்பெல்லாம் எப்படிங்க லவ் சப்ஜெக்ட் எல்லாம் இப்பெல்லாம் சரியா போறது இல்லைங்க, நீங்க ஆக்ஷன் மூவி எடுத்திருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வேற ஒரு ப்ரொடியூசர் அந்த ஆக்ஷன் மூவி கொண்டு போயிட்டு ஆக்ஷன் மூவி பண்ணிருக்கேன் இதை சேல் பண்ணும் சேட்டலைட் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஆக்ஷன் மூவியா இதெல்லாம் இப்ப போறது இல்லைங்க, நீங்க ஹாரர் பண்ணிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், இல்லைன்னா த்ரில்லர் பண்ணிருந்தீங்கன்னா நாங்க வாங்கியிருப்போம். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு நேரடியா யாரை மீட் பண்றது, யாரை சந்திச்சு அதை சேல் பண்றது அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் தெரியாம நடுவுல சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க. சோ அவங்க கிட்ட கொடுத்து நிறைய ஏமாந்துருவாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சமயத்துல பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னா என்ன அப்படின்னா தயாரிப்பாளர்கள் அவங்களே ஒரு OTT பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிட்டு அது மூலமா ரிலீஸ் பண்ணா அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். சோ நான் பாத்தீங்க அப்படின்னா 2018 வரைக்கும் வேறொரு சங்கமான கில்டு சங்கத்துல எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பரா இருந்தேன். சோ அங்க அப்படி இருக்கும்போது ஜாக்வர் தங்கம் அவர்கள் பிரசிடென்டா இருந்தாரு. சோ அவர்கிட்ட இந்த மாதிரி நம்ம ப்ரொடியூசர்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நம்ம ஒரு OTT பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணோம் சார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சோ அவரும் எப்பவுமே ரொம்ப எல்லாமே பாசிட்டிவா பேசுவாரு. சோ அதனால பண்ணலாங்க, கண்டிப்பா இது ஒரு நல்ல ஐடியா, நம்ம கண்டிப்பா இது ஸ்டார்ட் பண்ணா எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா அங்க ஒரு அந்த சங்கத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. சோ அந்த பிரச்சனைனால கேஸ் போயிட்டு இருக்கு கோர்ட்ல. சோ அந்த கோர்ட்ல இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அந்த கேஸும் முடியல, இன்னைக்கு வரைக்கும் OTT பிளாட்ஃபார்மும் ஸ்டார்ட் பண்ண முடியல. பெரிய பெரிய அசோசியேஷன்ஸ் நிறைய ஃபண்ட் வச்சிருக்க அசோசியேஷன்ஸே இந்த மாதிரி OTT பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு தயக்கம் காட்டுற சூழ்நிலையில இவங்க ஒரு OTT பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம், ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இவங்களுக்கு இந்த OTT பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல ஒரு மக்கள் மத்தியில ஒரு நல்ல பிரபலம் அடைஞ்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான ஒரு வார்த்தையை கொடுத்து நம்ம பிரியா நாயர் அவர்களுக்கு நம்ம மனங்கலந்த நன்றிகள். சகோதரிகளே, தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலச்சங்கத்தின் அறக்கட்டளையின் சார்பாக
இந்த நிகழ்விலே பங்கு கொள்வதிலே பெருமிதம் அடைகிறேன். நமது சமுதாய வளர்ச்சியிலே கலை என்பது பிரிக்க முடியாத ஒன்று. சங்க காலம் முதல் இன்றைய காலம் வரை கலை என்பது நமது வாழ்வின் ஒரு அங்கமாக அடையாளமாக மாறிவிட்டது. அந்த வகையிலே சமீப காலங்களிலே மக்கள் நலனிலே அதிகமான ஒரு அக்கறை செலுத்தி ஒரு ஈடுபாடு கொண்ட அமைப்பாக திரைப்படத்துறை வளர்ந்து வருகிறது. அந்த வகையிலே திரைப்படத்துறையிலே வெளியில் தெரிந்த முகங்களை விட வெளியில் தெரியாமல் இந்த திரைப்படங்களுக்காக பணியாற்றுகின்ற தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து அவர்களுடைய நல்வாழ்வுக்காக ஒரு சங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தோழர் தனசேகர் அவர்கள் நீண்ட நெடிய காலமாக இந்த பணியினை மேற்கொண்டு இன்று முத்தாய்ப்பாக இந்த நிகழ்விலே இங்கே நடத்தி கொண்டிருக்கின்றார். சமீப அரசியல் களங்களிலே சினிமா துறையின் ஆதிக்கத்தை நாம் அறிந்ததுதான். எனவே மக்கள் மனதிலே ஒரு ஆணி வேராக இடம் பிடித்திருக்கின்ற கலைத்துறையான திரைப்பட தொழிலாளர்களை ஒன்று சேர்த்த வேண்டும். அவருடைய சோதனைகளையும் வேதனைகளையும் வடிகாலாக இந்த தொழிற்சங்க அமைப்பானது வேறு நடை போட வேண்டும் என்று சொல்லி தனசேகர் அவர்கள் நீண்ட நெடிய அனுபவத்தின் அடிப்படையிலே தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலச்சங்கத்தை மட்டும் நடத்தவில்லை, அதனை ஒரு அறக்கட்டளையாக அறம் சார்ந்த செயல்களிலே ஈடுபட வேண்டும் என்று சொல்லி அறக்கட்டளை என பல்வேறு உதவி திட்டங்களையும் பல்வேறு நலத்திட்டங்களையும் வழங்கி வருகிறார். அந்த வகையிலே பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் சாதிக்க முடியாத செய்தியான இந்த ஓடிடி தளத்தினை இங்கே கொண்டு வந்திருப்பது மிகவும் போற்றத்தக்க ஒன்று. எனவே தோழமை சங்கமான தேசிய தொழிற்சங்க அமைப்பான HMKபின் சார்பிலே தனசேகர் அவர்களுடைய முயற்சிக்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் நலச்சங்கம் அறக்கட்டளை நடத்துகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் நாங்கள் உங்களுடன் இணைந்திருப்போம். ஆதரவும் வாழ்த்துக்களும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளையின் சார்பில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற A2S OTT தளத்தின் வெளியீட்டு நிகழ்வின் தலைவர் அவர்களே, எதற்காக இந்த A2S OTT தளத்தை உருவாக்கப் போகிறீர்கள் என்கிற கேள்வியை இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுகப்படுத்திய எங்களுடைய அருமை சகோதரர் ஓவியர் மதன் அவர்களும் இந்த சங்கத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தனசேகர் அவர்களும் என்னை சந்தித்த போது கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், இந்த கனவு தொழிற்சாலை சினிமா என்கிற ஒரு பிரம்மாண்டம், அதற்கு பின்னணியிலே இயங்கிக் கொண்டிருக்கிற பல பிரபலங்களை உருவாக்கிய தொழிலாளர்கள், அவர்கள் இந்த வெளிச்சத்துக்கே வராதவர்கள், அவர்கள் எவ்வளவு மோசமாக இருக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அவர்களை பாதுகாப்பதற்காக இந்த சங்கத்தை உருவாக்கி இருக்கிறோம். அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கி இருக்கிறோம். அரசாங்கங்கள் அல்லது வேறு உதவிகள் அவர்களுக்கு கிடைக்கிறதோ இல்லையோ, நிச்சயம் இந்த சங்கம் எங்கள் OTT தளத்தின் மூலம் வருகின்ற அந்த வருவாய் மூலம் இந்த சங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இதை உருவாக்குகிறோம் என்று சொன்னார்கள். நான் மறுபேதும் சொல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்லுவதற்கு காரணம், நான் இது போன்ற நிகழ்ச்சிகளில கலந்து கொள்வது இதுதான் முதல் முறை. எங்களுடைய நான் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய முதல் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் பாபாசாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார், இந்த நாட்டில் அதிகாரம் யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்களிடத்துல தான் இருக்க வேண்டும், உழைக்கின்ற மக்களிடத்துல தான் இருக்க வேண்டும் என்று சொன்னதோடு மட்டுமில்லாமல் அதற்கான சட்டங்களையும் வகுத்தார். தொழிலாளர் நல சட்டங்கள் இன்னைக்கு நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது அவர் உருவாக்கியதுதான். அதை இன்னொன்றும் சொன்னார், அது ஒரு தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி அல்லது யாராக எந்த பெரிய நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டாலும், தனியார் நிறுவனங்கள், நான்
அரசு துறையை சொல்லவில்லை. அது அரசு துறையில ஒரு தொழிற்சாலைகள் உருவானாலும் அல்லது தனியார் நபர்கள் யாராவது தொழிற்சாலைகள் உருவாகினாலும் அந்த தொழிற்சாலையுடைய பங்குதாரர்களாக தொழிலாளர்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னவர். உரிமையிலே லாபத்திலே பங்கு கொள்ளக்கூடிய அதிகாரம் அந்த தொழிலாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னவர். அந்த அடிப்படையிலே நான் முதல் முறையாக பார்க்கிறேன். தொழிலாளர்களுடைய நலன்களுக்காக பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன அந்த தத்துவத்தோடு இங்க உருவாக்கப்பட்டிருக்கிற தென்னிந்திய தொழிலாளர் நலச்சங்கம் அந்த அறக்கட்டளையின் சார்பில் உருவாக்குகின்ற இந்த OTT தளம் முழுக்க முழுக்க தொழிலாளருடைய பங்காகவே இருக்கிறது என்பதை நான் இந்தியாவிலேயே முதன்முறையாக இதை நான் பார்க்கிறேன். அந்த வகையிலே நான் சார்ந்திருக்கின்ற பாபா சாஹேப் அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் இந்த பல பிரம்மாண்டங்களை உருவாக்கிய அதன் பின்னணியில் இயங்கிய உழைத்த பெரிய 10 அடுக்கு மாடியிலிருந்து குதிக்கிற சினிமா ஹீரோக்களை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அதற்காக டூப்பு போட்டு காலம் அடைந்த பலரை நான் நீண்ட நாளம் கழித்துதான் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட உண்மையான உழைப்பாளிகளை முன்னேற்றுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த சங்கத்துடைய வளர்ச்சிக்கு நான் சார்ந்திருக்கின்ற இந்திய குடியரசு தொழிலாளர் தொழிற்சங்கம் என்றென்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். இவங்களுடைய அத்தனை முயற்சியும் இந்த முயற்சிக்கும் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு துணையாக நிற்போம் என்று வாழ்த்துக்களோடு இந்த சிந்தனையோடு உருவாக்கி இருக்கிற இந்த சங்கத்துடைய இந்த அறக்கட்டளுடைய அத்தனை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி முடிக்கின்றேன். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். எல்லாருக்கும் வணக்கம். பரவாயில்ல, எப்படி சொன்னாலும் உங்களுக்கு என் படம் ஞாபகம் இருக்குன்றது சந்தோஷம்தான். என்னுடைய பேர் கார்த்திக். இந்த தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் மற்றும் அறக்கட்டளை சார்பா A2S OTT தள வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆக்சுவலா அவங்க சொன்னதுதான், இங்க நிறைய பேர் படம் பண்ணிருவாங்க. பட் அது வெளியே வந்தாதான் அப்படி ஒரு விஷயம் நடந்ததாவே நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா இன்னும் நமக்கே தெரியாத நிறைய படங்கள் இன்னும் அப்படியே ஃபர்ஸ்ட் காப்பிலே அப்படி நின்றுட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த கொரோனாக்கு முன்னாடி 2017 இருந்து 20 வரைக்குமே பாத்தீங்க அப்படின்னா OTT பிசினஸ் அப்பதான் ஸ்டார்ட் ஆன டைம். அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய பெரிய படங்கள்ல வாங்கினாங்க. அதே மாதிரி சின்ன படங்களையும் அப்பப்போ அங்கங்க லைட்டா வாங்க ஆரம்பிச்சாங்க. பெரிய படங்கள்ல வாங்குற அடியை இந்த சின்ன படத்து மேல காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. பெரிய படம் அவங்க பார்க்காமலே படத்தை வாங்கி பயங்கரமா அடி வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன படத்தை பார்க்க கூட வர மாட்டாங்க. ஸோ இது இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, இப்பவுமே பெரிய படங்களை பார்க்காம வாங்குறாங்க, சின்ன படங்களை பாக்குறது கூட வர மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம சின்ன படங்கள்ல எந்த படமுமே நம்ம ஒரு விஷயத்த பார்க்காம முழுசா பார்க்காம அது நல்லா இருக்கும் நல்லா இல்லைன்னு யாராலையுமே எதையுமே சொல்லவே முடியாது. இப்படியே இந்த கைக்குள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஓபன் பண்ணி காமிச்சாதான் தெரியும்ன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய OTT நிறுவனத்துக்குள்ள ஆக்சுவலா அந்த நிறுவனம் கரெக்டா இருக்காங்க, நமக்கு இத்தனை படங்கள் வேணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா இந்த நடுவுல ஒருத்தவங்க இருக்காங்க, அது ஒயிட் கலர் பெரிய பெரிய ஆளுங்களே அந்த நடுவுல இருந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க டைரக்டா OTT கூட டீல் வச்சுக்கிறதுனால தானே நீங்க இவ்வளவு தைரியமா இருக்கீங்க, நடுவில் நாங்க முட்டுக்கட்ட நடுவில் அந்த கௌசிக் வந்துட்டா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு முட்டுக்கட்டை இப்ப இருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் அவுட்ரைட் வாங்க ஆரம்பிச்சாங்க, இப்போ பேப்பர் வியூ வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த பேப்பர் வியூ டெலிகாஸ்ட் பண்றது அந்த OTT, படத்தை ரெடி பண்றது ப்ரொடியூசர்ஸ். ஆனா அவங்களுடைய இதுல பண்ண மாட்டாங்க, இவங்க நடுவுல இருந்துகிட்டு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருந்து அவங்க ஒரு பெரிய மாஃபியா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாம இந்த மாதிரி OTTs நிறைய சின்ன படங்கள் நல்ல படங்கள் வெளியே தெரிய ஆரம்பிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நன்றி. வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்களுக்கும் இடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் எல்லாருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் தொண்டை சரியில்லை, பேச கூப்பிட்டாங்க.
இந்த சங்கத்துக்கு என துணை தலைவர் தேர்ந்தெடுத்த தலைவர் அவர்களுக்கும் நிர்வாகி அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்துல இன்னைக்கு வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஓடிடி ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. ஏன்னா இந்த தேட்டர்ல அண்ணன் சொல்லிட்டு போன மாதிரி ஒரு வாரம்லாம் ஓடுறது ரொம்ப கஷ்டம். ஒரு ஷோ ஓடுறது மிகப்பெரிய வெற்றியா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம படம் எடுத்து அது தேட்டர்ல கொண்டு வரது மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சாதனையா இருக்குது. ரொம்ப சோதனையாவும் இருக்குது. நிறைய படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது இல்லை. அப்படியே கிடைச்சாலும் படம் பெருசா போக மாட்டேங்குது. அப்போ படம் பார்க்கல அப்படின்னா நான் எவ்வளவு பண்றேன் ஓடிடி. ஸோ இப்போ வந்து பெரிய ஓடிடி படம்ல சின்ன சின்ன படங்கள்லாம் வேக மாட்டேங்கிறாங்க. அதனால அதுக்கு வந்து ஒரு ஓடிடி வந்து தைரியமா ஆரம்பிக்கிறது. ஓடிடி ஆரம்பிச்சு சார வச்சுக்கிட்டு மிகப்பெரிய கஷ்டம். இன்னைக்கு வந்து சினிமால வந்து எத்தனையோ யூனியன் இருக்குது. கிட்டத்தட்ட தனியார் சங்கத்துல 24 யூனியன் இருக்குது. நம்ம தயாரிப்பு சங்கத்துல எத்தனையோ யூனியன் இருக்குது. ஆனா யாருமே ஆரம்பிக்க முன்னேறல. அதோட கஷ்டம். ஒரு சில ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த அளவுக்கு சரியா போகுதுன்னு தெரியல. இங்க வந்து போன டைம் வந்து அம்பன் ஒரு ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் போயிட்டுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க சாரு கனசன் சார் ஒரு ஓடிடி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நம்ம எல்லாமே வந்து ஆதரவா இருக்கணும். இருந்தாலும் அந்த ஓடிடி சக்சஸ் ஆகும். அதே நேரத்துல படம் எடுக்கிறது வந்து இப்போ ஈஸி தான். ஆனா முதல்ல வந்து அதான் பிலிம் டிஜிட்டல் மாறி முன்னாடி பிலிம்ல வந்து படம் எடுக்கிறது கஷ்டம், ரிலீஸ் பண்றது ஈஸியா இருந்தது. இப்ப அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. படம் எடுக்கிறது ஈஸி, ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டம்னு. ஸோ இப்படி நேரத்துல வந்து நமக்கு வந்து ஓடிடி வந்து நமக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இன்னைக்கு வந்து எவ்வளவு படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3000 படங்களை வந்து ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கிறாங்க. அதாவது தேட்டரும் கிடைக்கல, ஓடிடியும் கிடைக்கல, அவங்க ஒரு சேனல்ஸ் கிடைக்கவே இல்லை. அது மாதிரி ரிலீஸ் ஆன படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2000 படங்கள் வந்து எதுலுமே வராம இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே ஒரு வரப்பிரசாதமா இருக்கும். இது ஒரு மாசம் முன்னாடி தலைவர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டாரு. எல்லாம் எப்படி பண்ணலாம்னு கேட்கும்போது நாங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா சொல்லும்போது அவரோட மைண்ட் எல்லாம் என்னன்னா, சார் ஓடிடி ரிலீஸ் பண்ணலாம், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து 80%, மற்றவங்களுக்கு 20% தான். அதுதான் பேசியிருந்தாரு. சார் ப்ரொடியூசர்ஸ்க்கு நிறைய இது பண்ணணும், நிறைய சம்பாதிச்சு கொடுக்கணும். அவர் எண்ணங்கள் அவங்க எண்ணங்கள்லாம் பெரிய எண்ணங்களாக இருக்குது. ஸோ நான் வந்து நிறைய யூனியன்ல இருக்கிறேன். ஆனா எந்த யூனியன் ஃபங்க்ஷன் போக மாட்டேன். ஏன்னா நம்ம நேரம் கொடுத்து நம்ம நிறைய பட மாட்டதுனால. ஆனா இந்த இதுக்கு வந்து நான் அவரோட எண்ணங்கள் முழுக்க முழுக்க ஒரு ப்ரொடியூசர் பத்தியான எண்ணங்களா இருக்குது. ஸோ ப்ரொடியூசர் வந்து பணம் போடுறாங்க, அவங்க தான் வந்து எப்படியா சம்பாதிக்கணும், போட்ட மேல எடுக்கணும் அப்படின்னு அவருடைய எண்ணங்கள் அப்படி இருந்துட்டே இருக்குது ஒவ்வொரு டைமும். அதாவது இப்போ இந்த யூனியன் வந்து ஆரம்பிச்சு இப்போ கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயும் இவ்வளவு மெம்பர்ஸ் வந்து மிகப்பெரிய விஷயம். எந்த யூனியனுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கு கிடைக்காது. இந்த யூனியன் சப்போர்ட் கிடைக்குதுன்னா தலைவர் அவருடைய மனசை பொறுத்துதான். ஸோ கிட்டத்தட்ட என் தெரிஞ்ச கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் மெம்பர்ஸ் இது வரைக்கும் சேர்ந்துருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த ஓடிடியை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி விடணும். அதாவது சினிமா பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமா மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற நம்ம மாறினோம்னா இன்னும் ஸ்டாண்டர்டா ஒரு இடத்த பிடிச்சிக்கலாம். அது சின்ன படமா பெரிய படமாங்கிறது 2வது பட்சம். அது வந்து தேட்டர்ல வந்து ஆடியன்ஸ் சொல்றதுதான். வேற சின்ன படமா பெரிய படம் ஆடியன்ஸ் சொல்றதா உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் சரி, யூடியூப்ல வந்து நிறைய சின்ன படங்கள் போட்டிருக்காங்க. பெரிய படம் ஈக்குவலா பாக்குறாங்க. அந்த படம் படம் நல்லா இருக்க போய் தான் வந்து அந்த படத்தை பாக்குறாங்க. அதாவது ஓடிடி வந்து ஒரு அமேசான் ஓடிடி சின்ன அப்படிலாம் கிடையாது. படம் நல்லா இருந்தா எந்த ஓடிட்டாலும் ஓடும். ஸோ இந்த ஓடிடி வந்து நம்ம ஒரு வரப்பிரசாதம் வந்து நம்ம பயன்படுத்தி விடணும். ஸோ படம் ரிலீஸ் பண்ணாலும் தலைவரை பாருங்க, பார்த்து இந்த ஓடிடி உங்க படத்தை போடுங்க. தேட்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டு கூட நீ பண்ணுங்க. சப்போஸ் தேட்டர் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னா நல்ல நல்ல கதைகள் நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி எடுத்த படம் தான் மலைவர் ராஜா ரிலீஸ் ஆகி நல்லா போச்சு. ஸோ அது மாதிரி எவ்வளவு நல்ல படங்கள் 10 வருஷம் முன்னாடி எடுத்த படங்கள் இருக்குது. ரிலீஸ் பண்ண முடியாம இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போறோம்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. எந்த ஓடிடி போறதா, இல்ல சேட்டலைட் போறதா, இல்ல ரிலீஸ் பண்றதா, எப்படி ரிலீஸ் பண்றது, யார்கிட்ட ரிலீஸ் பண்ணி கொடுக்கறது. ஏன்னா நீங்க வந்து ரிலீஸுக்கு நம்ம ஸ்டேட்டா ரிலீஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு யூனியன் இருக்கு, அதுக்குன்னு மீடியேட் இருக்காங்க. ஸோ அவங்க மூலம் நம்ம ரிலீஸ் பண்ண முடியாது தேட்டர்ல கூட. ஆனா அது எல்லா மீடியேட்டும் நல்லவங்களா கிடையாது. அதுல வந்து 110 பேர் தான் நல்ல ஆளா இருக்காங்க. 90 பேர் ரொம்ப ஃப்ராடா இருக்கிறாங்க. ஒரு பிடிச்சல் வச்சாங்கன்னா எந்த அளவு ஏமாத்த முடியும்னு நினைக்கிறாங்க. என் அனுபவத்தை சொல்றேன், நான் பொதுவாக சொல்ல. ஆனா ஒரு 10% மீடியேட்டர்ஸ் பெர்ஃபெக்டா இருக்கிறாங்க. ஸோ அவங்கள மாதிரி ஆளு நம்ம தேடி போய் ரொம்ப கஷ்டம். ஆனா அதுக்கு அந்த 10 பேர்ல இந்த ஓடிடி ஒன்று வந்திருக்குது. ஸோ நம்ம ஓடிடியை பயன்படுத்திக்கலாம். எப்போதுமே வந்து ஒரு பொருளை வந்து பயன்படுத்துறது நம்ம கையில தான் இருக்குது. அதாவது துளசி செடி இருக்கிற இடத்துல எஸ் செடி இருக்கும். 2ல எது எடுக்கிறோம் அதுதான் முக்கியம். அது மாதிரி சினிமால வந்து நம்ம வந்து நல்லா இருக்கிற செலக்ஷன் பண்ணாலே நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடலாம். இது மூலம் இந்த ஓடிடி மூலம் நல்ல இயக்குநர்கள், ஒரு நல்ல நடிகர்கள் எல்லாமே வெளியே வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து சூர்யா படம் வந்து ஓடிடி வந்து தான் மிகப்பெரிய வெற்றி ஆயிடுச்சு. அது வந்து நேஷனல் அவார்ட்ல எல்லா அவார்டும் இறங்கிச்சு. தேட்டர்ல வந்து ரிலீஸ் பண்ணல. அதே மாதிரி இந்த படங்கள் வந்து நீ ஓடிடில நம்ம படங்கள் எந்த படம் இருந்தாலும் பார்க்கணும். ஸோ நம்ம பார்க்க டைம் இருக்கு, மொபைல்ல பாத்துக்கலாம், இதுல பாத்துக்கலாம். அது இந்த ஓடிடி ஓடிடி வெற்றி அடைவது எல்லாம் முழுக்க நம்ம கையில தான் இருக்குது. இது ஆரம்பிக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆரம்பிச்சுட்டாங்க.
ஸோ அது மிகப்பெரிய வெற்றியை உருவாக்கணும், கொண்டு போகணும். அது மாதிரி சினிமாவில் வந்து நம்ம வந்து அப்பப்போ, அதாவது சினிமா அப்படின்னா வளர்ச்சி அணிட்டே இருக்கும். சினிமா எப்பவுமே அழியாது, சினிமா அழிவுக்கு வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஒரு மன கஷ்டத்தை எதுவாக இருந்தாலும் போக்குறதுக்கு சினிமா தான். ஸோ சினிமாவில் போய் உட்காந்து எல்லா படம் பார்க்கும்போது நம்மளுடைய கவலை எல்லாம் போயிடும், நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சி ஆகிடுவோம். ஸோ அதே மாதிரி இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறோம். இதுல ஒவ்வொரு இயக்குநர்களும், ஒவ்வொரு டைரக்டர்களும், சரி, நடிகர்கள், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே வந்து இந்த ஓடிடியை நீங்க வந்து எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நீங்க மட்டும் பண்ண பத்தாரு, உங்க நண்பர்கள் எல்லாருக்குமே கொடுத்து நம்மளுடைய சேனல்ஸ் இந்த ஓடி நம்மளுடைய எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஸோ பேச வாய்ப்பு கொடுத்த நண்பர்களுக்கும் கொடுத்த தலைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் நலச்சங்க அறக்கட்டளையில் தலைவர் தனசேகரன் அவர்களே, மாநில தலைவர் திருஞானம் அவர்களே, பொதுச் செயலர் ரமேஷ் அவர்களே, அன்பண்ணன் பிச்சாண்டி அவர்களே, ரவி அண்ணாமலை அவர்களே, தங்களை எல்லாம் உங்களோடு என்னையும் அழைத்து இந்த விழாவுக்கு சிறப்பித்து வருகை புரிந்ததற்கு, எனக்கும் வாய்ப்பளித்ததற்கு விழா குழுவினர்களுக்கு, மகிழ் திரைப்பட துறையினருக்கு, ஏஎஸ்ஓபிடி தள வெளியீட்டு விழாவில் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். விழாவில் கலந்து கொள்ள ஹரிதாஸ் அவர்களுக்கு, சர்மிளா ராஜ் அவர்களுக்கு, சிவசங்கர், கஜி நாராயணன் அவர்களுக்கு, காசிநாதன் அவர்களுக்கு, பகவதி பாலா அவர்களுக்கு, பிரியா, சந்திரசேகர் அனைவருக்கும், அதற்கு மேலாக நமது ஊடகத்துறையினுடைய பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினராக பங்கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய விரும்பகத்தினுடைய எம்எல்ஏ பிரபாகர் ராஜா அவர்களே, பல்லாவரம் தொகுதியுடைய கருணாநிதி அவர்களே, அம்புச்செல்வன் அவர்களே, அன்புவேந்தன் அவர்களே, ராமமோகன் அவர்களே, பெரியார் நாயர் அவர்களே, வி கமல்ராஜ் அவர்களே, அருணாச்சலம் அவர்களே, ராஜ்மணல் அவர்களே, வனஜா தயாளன் அவர்களே, எம்ஏ எம்பி, மற்றும் ஹரிதாஸ் அவர்களே, ரேகா நாயர் அவர்களே, ஆர் கண்ணன் அவர்களே, RS கார்த்திக் அவர்களே, காரியத்திரர் அசோக்குமார் அவர்களே, அனைவருக்கும் எனது சேலமாறார் அன்பு தொழிலாளர் சார்பாக, எனது சேலமாறார் கல்லூரியின் சார்பாகவும், தென்னிந்திய ஹோட்டல் சங்க தலைவர் என்ற முறையிலும், எங்களுடைய வணிகர் வியாபாரி சங்கத்தின் விக்ரமராஜா அவர் தலைவரையும் இருக்கக்கூடிய எங்கள் நிறுவனத்தின் சார்பாக உங்களுக்கு மாலை வணக்கத்தை தெரிவித்து, சற்று ஓய்வில்லை எனக்கு. நேராக வியட்நாம்லேருந்து மலேசியா போய், மலேசியாவிலேருந்து சென்னை வந்து யாழ்ப்பாணம் போய், இலங்கைக்குள்ளே போய், அப்படியே ஏர்போர்ட்லேருந்து இப்படியே வந்துட்டேன். வீட்டுக்கு கூட நான் போகல. எனக்கு ஏர்போர்ட் வந்த உடனே இங்கே வரணுங்கிற, போனால் லேட் ஆகிடுமோன்னு உங்கள் முகத்தை எல்லாம் காண அவளோடு வந்த பெரும் மதிப்பும் அன்பும் செலுத்தினீர்கள். பெரும் பணிகளிலே ஈடுபட்டிருக்கிறீங்க. ஏன்னா இந்த மாதிரி சிறு திரைப்பட துறையினருக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கும். அந்த படங்களை எடுப்பது எவ்வளவு சிரமம், அதை வெளிவிடுவதில் எவ்வளவு சிரமம், தேட்டர்கள் கிடைப்பதில் இன்னைக்கெல்லாம் ஒரு மிக குதிரை கொம்பான காலத்துல கூட இத்தகைய இன்னல்கள்ல நானும் தவுண்டே போயிட்டேன். நாங்கள் படத்தை எடுத்து வெளியிடவே முடியல. மன வெறுத்து ஷூட்டிங்குமே நிறுத்தி விட்ட உங்க மன உறுதியை பாராட்டுகிறேன். ஏன்னா இவ்வளவு தைரியத்தோடு நீங்கள் இந்த கஷ்டத்தோடு இந்த சூழ்நிலையில இப்படி முன் வந்து கலைஞர்களுக்கு வாய்ப்பளிப்பதும், அந்த நிறுவனத்தின் ப்ரொடியூசர்களை, உங்களான தயாரிப்பாளர்களை நினைத்து பார்க்கின்ற அந்த நேரத்திலே, அதே போல இந்த தனசேகரன் அவர்கள் ஏதோ ஒரு முயற்சியை எடுத்துக்கொண்டே இருப்பார். எப்படிதான் என்று நான் கூட காருக்குள்ள உட்காந்து பேசிக்கிட்டே தான் வந்தேன். என்னதான் பண்றாங்க அவங்க, எப்படி இதெல்லாம் நடத்துறாங்க, என்ன வருமானம் இருக்கும், எப்படிலாம் வியந்து நான் பார்க்கக்கூடிய அளவுக்குல இருக்கு. இங்க ஒரே நேரத்துல 4 நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு 4 பட திரைப்படம் நடத்தி இருக்கிறோம். ஓபிடில இருந்து, திரைப்படத்துல இருந்து மீண்டும் 2 திரைப்படத்துக்கு விதையை போட்டு இருக்கிறீங்க. மிக மிக வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். என்னை பொறுத்தவரை என்ன சாப்பாடு இல்லாம வந்துட்டுமேனு வருத்தம். எனக்கு தெரியாது. நான் விமானத்திலேயே இருந்த வாசி நேரம் என் பிரியாணி இருந்தா உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சியை கொடுத்துருக்கோம். இந்த பிரசாத் லேப்ல ஒத்த செருப்பு கார்த்திகை சாருக்கு பெரிய வெற்றி படம்.
மன்சூர் அலிகான் சாருக்கு நூற்றுக்கணக்கான திரைப்படங்களுக்கு நான் உணவளிச்சு என்ன இதெல்லாம் கேட்கறதே கிடையாது. மக்களும் ஆண்டவனும் கொடுத்த வாழ்க்கைதுன்னு சொல்லுவேன். அது ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியில எனக்கு குறையா தெரியுது. ஆமா, ஏன்னா வெளிச்சுற்றுப்பயணத்தில் இருக்கும்போது அதை கவனிக்க தவறிட்டு ஒரு இடம் கலந்து விளையாடுறது மறந்துட்டேன். அடுத்த நிகழ்ச்சியில தனசேகர் அண்ணனுக்கு நான் அதை வழங்கி விடுகிறேன். வருகை புரிந்த அனைவரு பத்திரிகை ஊடகத்துறை அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துகளையும் நன்றியும். வெற்றிக்கான தூண்டு விடாமல் நம்ம உழைத்தால்தான் வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு தோல்வியும் கூட நமக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரும் சொல்லுவோம். வெற்றி கூட கொஞ்சம் ஓய்வு கொடுக்கும், ஆனா தோல்வி என்பதுதான் ஒரு பாடத்தை கொடுக்கும். வியட்நாமில் நடந்த டனாங் நகரி மாநாட்டில் கூட இந்த மன உறுதிக்கான விஷயத்தை தான் நான் பேசிட்டு வந்தேன். யாழ்ப்பாண தமிழர்கள் உலகெங்கும் வாழும் தமிழர்களாகிய நான் அந்த மாநாட்டில தமிழ்ல பேர் சூட்ட நம்ம குழந்தைகளுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அந்த ஒரு விஷயம் தமிழ்ல பேர் சூட்ட வேண்டும். நம்ம முன்னோர் தலைவர்கள் எல்லாம் கண்ட கனவு அது. தமிழில பேர் சூட்ட வேண்டும் என்று மிக மிக தாழ்மையுடன் நான் கேட்கறது ரொம்ப அது ஆபத்தான விஷயம். இன்னும் இந்த அளவு நம்ம தமிழர்கள் தாழ்ந்து விட்டோமான் என்று. தமிழனா பிறந்தா நமக்கு ரத்தத்திலையும் நம்ம உயிரிலும் அது கலந்த மொழி. அந்த மொழியிலே ஏதோ நேமலஜி பாக்குறோம் ஜோசியம் பாக்குறோம்னு சொல்லி பேர்கள் அது மற்றபடி கூட தமிழ்ல வைங்க. என் பேர் என்ன தெரியுமா? தமிழ் செல்வன். மேடையில போற இந்த ஓபிடிய திறந்த நண்பர் சொன்னாரு, அண்ணே இப்ப சொன்னாரு, அந்த தம்பி இன்னைக்குதான் நான் சந்திச்சேன், அவருக்கு சால்வி அடிக்கும் போது சொன்னாரு, உங்க பேர் செல்வராஜ் தானே, நீங்க தமிழ்ச்செல்வன் மாத்திட்டீங்கன்னாரு. இப்ப புரிதுங்களா என் கோவம் என்னன்னு? ஏன் செல்வராஜாவே நான் இருந்திருக்கலாம். வச்ச தாய் தந்த பேரையும் நான் வெளியே எடுத்தேன். உயிர் கொடுத்த தாய் தந்தாலும் நம்மளை வாழ வைப்பது இந்த மொழிதான். என்ன செல்வராஜ் அப்படின்னு தூக்கி போட்டு தமிழும் செல்வத்தையும் கூட சேர்த்து கொண்டேன். தமிழ் நான் பேசும் மொழி, செல்வம் எனக்கு ஆண்டவனும் மக்களை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. மொழியை நான் நினைச்சேன், மொழி என்ன நினைச்சிருக்குது. அதான் உங்க முன்னாடி ஒரு டீ கிளாஸ் சென்னையில கழுவுற பையன், ஒரு சாதாரண ஹோட்டல் கிளீனரு, அப்புறம் சப்ளையரு, சாலை ஓரத்துல தள்ளு வண்டி போட்ட நான் இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி உங்க முன்னாடி நிக்கிறேனா. நேசித்த என் தாய் தந்தையோட என் மொழியை நேசித்தேன். இது ஒப்புக்காக சொல்ல, என் வாழ்க்கை தான் உதாரணமே. மண்ணே மொழியை நேசியுங்க. மற்றதெல்லாம் நம்ம ஒரு உண்மைக்குதான் நம்ம மனசு இருக்கும். மொழி நமக்கு ஒரு இடத்துல நம்ம மொழி தெரியலன்னா அது அவமானம் நமக்கு. நம்ம மொழி இன்னொருத்தருக்கு கடல் கடந்து போகும்போது தான் தெரியும், ஓ நீ தமிழா. கடல் கடந்து போயிட்டா தெரியும், ஓ நீ இந்தியனா. பெருமை கொள்வோம். எப்பவும் தமிழ்ல பேர் சுட்ட வேண்டும். நிறைய நிறைய வந்திருக்கு. உள்ள இருக்கிறத வெளியே நிறைய கூட்டங்கள் இருக்குது. இவ்வளவு பெரிய வரவேற்பு இந்த நிகழ்ச்சிக்கு இருப்பதை நினைத்து பெருமை கொள்கின்றேன். இந்த தருணத்துல என்னை தொடர்ந்து கண்காணித்து நான் வந்து விடலாம் மாட்டேனாண்டு எம்பண்ணம் பிச்சாண்டி என்ன இந்த இடத்துல நிறுத்தியே அவனு அடும்பாடுபட்டு எடுத்துக்கொண்டார். அவருக்கு நன்றி சொல்லி கொள்கின்றேன். நடனம் புரிந்து அமர்ந்திருக்கும் நம் குழந்தைகள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நடனத்தால் நமக்கு என்ன பெருமைங்கிறதோட இந்த நடனத்தால் தமிழுக்கு பெருமை, உங்க உடல் ஆரோக்கியத்திற்கு பெருமை. இதற்கெல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சப்போர்ட் பண்ற தாய் தந்தைக்கு என் அன்பு வணக்கங்களையும் நன்றியும் செலுத்துகின்றேன். குழந்தைகள் இப்படிதான் இருக்க வேண்டும். அவங்களுடைய ஃபிட்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம கலாச்சாரம் மேம்படும். இதுதான் நம்ம நடனம். தமிழருக்குன்னு இருக்கக்கூடிய நடனங்கள் இதுவும் உண்டு. பறையும் நமது நடனம் தான். அதோடு சேர்ந்து இதுவும் நமது நடனம். குச்சிப்புள்ளி விளையாட்டுகள், கபடி விளையாட்டுகள், இதெல்லாம் தமிழர்களை சேர்ந்த நமது காளை இறக்குவது, மாடு பிடிப்பது, கம்பு சண்டைகள் இடுவது, இதெல்லாம் நம்ம தமிழ் பண்பாடு. உங்களை மனதார பாராட்டுகின்றேன். உங்களை வழிநடத்தும் தாய் தந்தை பாராட்டி இது போல உங்கள் வழிநடத்தும் உங்களுக்கு குருவாக இருக்கக்கூடிய உங்க பயிற்சியாளரை மனதார வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு எந்த உதவிக்காவது வேண்டும் என்றால் நான் செய்ய தயாராக இருக்கின்றேன். இப்ப கூட நான் எங்கிருந்து வருகின்ற யாழ்ப்பாணத்துலதான் நான் பொங்கல் விழாவையே கொண்டாடினேன். கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகளுக்கு பாடம், புத்தகம், டேபிள், சேரு, பிரியாணி, பேக்கு. வெறும் பிரியாணி தான் கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனா அந்த பகுதியில படுற கஷ்டம் இந்த காலையில பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. மிக துயரம். எவனுக்குமே கை காலே இருக்காது. நான் 2 மணி நேரம் முல்லைத்தீவுக்கு பயணித்தேன் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த 2 மணி நேரத்துல டவுனு கடலில் வந்தது மொத்தமே 2 நிமிஷம் தான் இருக்கும். அந்த ஏரியா ஃபுல்லா கிட்டத்தட்ட நான் ஒரு 100-150 கிலோமீட்டர் போயிருப்பேன். வெறும் காடுகள். முள்ளிவாய்க்கால் காடு, அனந்தபுரம் காடு, விஸ்வமுடு காடு, ஆனையிறவு, புது குடியிருப்பு, வெறும் காடுகள். ஒரு டீக்கு கூட வழி இல்லை.
இன்னைக்கு யாரும் கிடையாது. போர் முடிஞ்சு 17 ஆண்டுகள் உங்க தமிழர்களுக்கு பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இவங்கெல்லாம் அப்பதான் பிறந்திருப்பாங்க, நமக்கு தெரியும். அப்படி மக்கள் சாப்பாட்டுக்கும் ஒண்ணும் இல்லாம கஷ்டப்படுற மண்ணில் போயிட்டு உரையாற்றிட்டு என்ன உதவிகள் வேண்டும், ஒரு 7 நாள் சாப்பாடு கொடுங்கன்னா நாங்க பொங்கலையும் அங்கதான் கொண்டாடினேன். நான் நினைச்சு இருந்திருக்கலாம். ஆனா பொங்கலுக்கு அங்க கொண்டாடிட்டு இங்க வந்து நம்ம பத்திரிகையாளர் சங்கத்திற்கு கதிரவன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நம்ம தமிழிசை பாஜக முன்னாள் தலைவர், தெலுங்கானா கவர்னர், பாண்டிச்சேரி கவர்னர் அவருடைய தலைமையில அன்னதானத்தின் நலத்திட்டத்தையும் அவர்களே இந்த பிரியாணி தட்டை பிடித்து கொடுத்தார்கள். என்னையும் மனமாற வாழ்த்தினார்கள். இங்கேயும் நான் நிகழ்ச்சி நடத்தி கொண்டே இருந்தேன். நான் சம்பாதிப்பதெல்லாம் ஒரு பகுதியை என் கண் முன்ன யாருக்கு எந்த உதவி இல்லை என்று நான் சொல்லுவதே இல்லை. என் இல்லத்திலேயே உணவகம் இருக்கும். யாராவது வந்தா சாப்பிட்டு போட்டோம். பிரியாணி ஊர்ல இருந்து பார்க்க வந்திருப்போம். வீட்டுல இருக்கிற பொம்பளை உடம்பு சரியில்லாம கூட வந்துருவாங்க. அந்த நல்ல எண்ணத்துலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சில கருத்துக்கள் பத்திரிகைகளுக்கு கூட எனக்கு, ஏன்னா இப்ப கிளம்பும்போது கூட கலாட்டா சேனல், பிகே நோட்ஸ், பாலியல் சர்ச்சை நான் பேசிவிட்டேன், பாலியல் இங்க வேண்டும் என்று பேசிவிட்டேன்னு பத்திரிகை தெரிவிக்கிற சர்ச்சைக்கு நீங்க கேள்வி கேட்கறதுனாலும் அந்த கருத்து நான் பல விஷயங்கள் முன்னேற்றத்துக்கு பேசியிருக்கேன். நம்ம இந்தியாவின் முன்னேற்றத்துக்கு, தமிழகம் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும், பொருளாதார உற்பத்தியில் நாம் முன்னேறுவதற்கு உள்நாட்டு உற்பத்திகள் தேவை. நாம் பேசும் கைப்போன்களே நம்ம கையில, நம்ம நாட்டுல இல்ல. நீங்க ஆப்பிள் போன் எடுத்தா அமெரிக்கா, சாம்சங் போன் எடுத்தா தாய்லாந்து, சோனி போன் எடுத்தா ஜப்பானு, விவோ, ஓப்போங்கிற அந்த கொஞ்சம் குறைந்த விலையில இருக்கிற போனு கூட 30% தான் இந்திய பணம், 70% சைனா போனு. என்னதான் நம்ம கிட்ட டேபிள் சேர்ல அந்த கூட சைனாகிற மாதிரி இல்லை. இன்னைக்கு கட்டக்கூடிய அத்தனை 5 ஸ்டார் ஹோட்டல் முன்னணி நிறுவனங்கள் எல்லாமே சைனால இருந்து இறக்குமதி பண்ணி தான் தன்னுடைய வீட்டு அலங்கார பொருட்களை பயன்படுத்துகிறாங்க. இத்தகைய துறையெல்லாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை சேர்த்துதான் பதிவு பண்ணியிருந்து, உள்நாட்டு உற்பத்தி, விவசாய உற்பத்தி தேவை, நீர்வழி சாலைகள் தேவை. அப்படி நீர்வழி அணைக்கட்டுகளை கட்டுவது மூலம் அணைக்கட்டுகள் இருந்துதான் மின்சாரத்தை எடுக்க முடியும். மின்சாரத்தை அப்படி நம்ம சேமித்தால் தான், எந்தெந்த வகையிலெல்லாம் மின்சாரத்தை சேமித்தால் தான் நம்ம வல்லரசாக முடியும். அந்த மின்சாரம் தான் கட்டணம் இப்ப நமக்கு அதிக அளவுல தமிழ்நாடு அரசு கூட மிகப்பெரிய கட்டணமாக இருக்கு. இத்தகைய விஷயங்கள் எல்லாம் நான் பேசினேன். அதற்கெல்லாம் யாரும் என்னிடம் பேட்டி எடுக்க வருது. ஆனா ஒரு விஷயம் இதை சொன்ன உடனே இதுக்கு மட்டும் நிறைய பேர் கவனம் எல்லாம் அங்கதான் வச்சிருக்கிறாங்க நிறைய பேருங்கிறதா புரியுது. இருந்தாலும் அது என்னுடைய கருத்து இல்ல. பாதிக்கப்பட்ட பெண் குழந்தைகளை கற்பழித்தவர்கள் அந்த சேனல் இருக்கும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸை படித்து பார்த்தேன். பாண்டிச்சேரியில் ஒரு பெண் குழந்தைய 2 பேர் வன்முறை கொண்டு பால்வூர் கொண்டு கொண்டு போட்டானுங்க, கீழே போட்டிருந்தாங்க. இதுக்கு பேசாம ஏதாவது செஞ்சுட்டு போலாம இப்படி ஓப்பனா அந்த வகையில தான் அந்த கருத்து தெரிவித்தேன். தமிழ் கலாச்சாரத்துக்கு இன்னைக்கு தமிழ் பிள்ளைங்களுக்கும் தமிழர்களுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வரலாறு உண்டு. லெம்மரியா கண்டம் தோண்டியது நமக்கு தான் வரலாறு உண்டு. எகிப்து பிரமிடுகளுக்கு அடுத்தது நம்ம ராஜராஜ சோழனுடைய கல்லணையை பார்த்துதான் 2000 ஆண்டுகள் ஆகிய அந்த கல்லணையும் தஞ்சை பெருங்கோயில்களும் நமது கோகுலுடைய சுந்தர் பிச்சை உலக அளவில் இன்னைக்கு இந்த செல்போன்ல இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கு சிஓ நம்ம சுந்தர் பிச்சை இந்த இந்தியாவிற்கு ஒரு அணு உலையை கொடுத்து அணு உலகத்துக்கு எடுத்துக்காட்டி பெருமை சேர்த்தவர் நமது தமிழர் அப்துல் கலாம் அவர்கள். இத்தகைய வழிகளை தான் நான் எண்ணி பார்த்து, நான் ஒரு ஹோட்டல் பிரியாணி கடைக்காரன், அவர் வேலையை மட்டும் பார்க்கட்டுன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு பிரியாணி கடைக்காரனா மட்டும் இருந்திருந்தா நான் சாம்பார் சாதம், தயிர் சாதம், அடுத்து புளி சாதம், பிரியாணி, வெஜ் பிரியாணி தான் பேசியிருக்க முடியும். இத்தகைய உணவுகள் எனக்குள்ள இருக்குது என்று சொன்னால் நானும் ஒரு தமிழன். தமிழர்கள் முன்னேற வேண்டும், இந்தியா முன்னேற வேண்டும், நம்ம பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக தான் நான் டீ கிளாஸ் கழுவரத்திலிருந்து டேபிள் துடைச்சதிலிருந்து என் வாழ்க்கையை சொல்லும் போது, இப்ப கூட நான் ஏர்போர்ட்ல விமானத்துல பெரிய ஹோட்டல்ல சாப்பிடல, பசி எனக்கு. இந்த எதிர்முனையில ஒரு சின்ன தள்ளுவண்டி கடையில வாங்கி சாப்பிட்டுட்டு தான் உள்ள வந்தேன். அவங்க எல்லாம் என் கூட போட்டோ எடுத்துட்டாங்க. உங்களை பார்த்துதானே அந்த கடையை போட்டேன்னு சொன்னாங்க. எனக்கு பெருமையா இருந்தது. அதனால நான் கண்ட கனவு 1991 நான் சாலை ஓரம் போட்ட கடையை பார்த்துட்டு இன்னைக்கு பாசுனி ரைஸை முத நான் இங்க போட்டதில்ல. இன்னைக்கு என் பிள்ளைகள் எல்லாம் சாலை ஓரங்கள்ல கடை போட்டு பிழைக்கிறத காருக்குள்ள உட்காந்து பார்த்துக்கிட்டு அவங்க கஷ்டங்களை நீ பார்த்து கொண்டு போகும்போது, என் கடையில ஒரு 10 ரூபா ரேட்டு கூட தான் இருக்கும். பரவாயில்ல, நீ 50 ரூபாய்க்கு ரோட்ல சாப்பிட, அவன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும். ஏன்னா சிறு தொழில நாளைக்கு வந்தவன்ல இருக்கிறவங்க நம்மகிட்ட சாப்பிட்டோம். அதோடைய தரம், அரிசி, மசாலா பொருட்கள் அவங்க 50-100 ரூபாய்க்கு விற்கிறது கூட போட்டி போடுற நிறுவனம் நம்மளது இல்லைன்னு நான் பதிலளித்திருக்கின்ற. நம்ம கூட வெளியே அவங்க ஒரு சீப்பா போட்டா ரோட்ல இருக்கிறவங்க எப்படி பொழைக்க முடியும் இல்லையா? அப்படித்தானே எண்ணி பார்க்க வேண்டும். நம்ம வளர்ந்த வேட்டி நம்மளால் 4 பேர் நம்பி, உங்களாலதான் சாலை வர உங்களை பார்த்து உங்க வாழ்க்கையை பார்த்துதான் கடை போட்டேன்னு சொல்லும் போது அவங்க கூட போட்டியாளர் ஆகணும். நான் கிடையாது. இருக்கிறவங்க நம்ம கடையில சாப்பிட்டோம்.
அந்த மாதிரி வாழ்க்கைய உங்கள்கதாக்கி தமிழர்களே தயவு செய்து பிறந்த மொழி மீது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்லியிருக்காரு, மொழி போராட்டத்தை தமிழர்கள் என்று கற்றுக்கொள்ளுங்கள் என்று மற்ற இந்தியாவில் இருக்கிற மாநிலத்துக்கெல்லாம் அறிவுரை சொல்லியிருக்கிறார். அத்தகைய சக்தி வாய்ந்த நான் தமிழ் பெயர் சூட்டுங்கள், தமிழ் பெயர் வைக்க தயங்க வேண்டாம். நானும் முடிந்த அளவுக்கு இந்த போராட்டத்தில என்னை அர்ப்பணித்துக் கொள்கின்றேன். தமிழ் சபற்ற வளர்ச்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன். ஏன்னா நான் படித்தது அப்படி. தந்தை பெரியார் அவர்களை மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகென்று 1931 பெண்கள் போலீஸிலும் இராணுவத்திலும் சேர வேண்டும் என்று 6 ஆண்டு போட்டா 100 ஆண்டு போது பெரியார் அன்னைக்கே உங்களுக்கான கருத்துக்களை பெண் பிள்ளைகள்லாம் மேலே எங்கே நிற்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். கர்ம வீரர் காமராஜர் 32,000 ஆரம்ப கல்விகளை கொடுத்து 12,000 மேல்நிலை கல்வியை கொடுத்த ஒரு கர்ம வீரர். கோதுமை சோறை போட்டவர். நாங்களாம் படிக்கும்போது அந்த கோதுமை சோறு தான் எங்களுக்கு பள்ளியில குதிரை வண்டியில வரும். அதற்கப்புறம் சத்துணவு தந்த மாந்தலைவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இன்னைக்கு கெட்டான நேரத்துல அந்த சத்துணவு போட்டார். இன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தெரியாது, உள்ள ஒரு குழந்தை படிச்சுட்டு இருக்கோம் 5வது வரைக்கும் தான் அந்த சத்துணவு. அந்த குழந்தைங்க உள்ள சாப்பிடும் போது சுத்தியும் அவங்க சொந்த பந்தங்களும் வெளி கேட்ல அந்த சோறை கையேந்தி வாங்கி சாப்பிடுவாங்க. குழம்பு சோறுனா அவ்வளவு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட நான் ஒரு 1980 இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி போய் பேசுறேன். அப்படி போட்டார் எம்ஜிஆர் அந்த சத்துணவை. அதே போல இந்த சுரண்டல்லாற்றி ஒழித்தவர் மாபெரும் தலைவி அம்மா என்று போற்றக்கூடிய புரட்சி தலைவர் இந்த சுரண்டல்லாற்றி ஒழித்தாங்க. அதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. அதே போல டாக்டர் கலைஞர் தன் மனத்தை தானே அல்ல வேண்டும் என்கின்ற மனிதன் மித்த ஒரு மனத்தை அல்ல வேண்டும் என்பதை எல்லாம் மாற்றி அதை ஒழித்தவர். ரிக்ஷாவை ஒழித்து மனிதன் இழுத்து கொண்டு ஓட வேண்டும். இந்த இந்தியாவிற்கே இலவச மின்சாரத்தை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அத்தகைய தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி இது. தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள்னு சொன்ன முத்தாளுகின்றவர் உண்டு. அவர் பேரில் தான் முத்தாளுகின்றவர். தன் அனைத்து சொத்துகளையும் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் அவர் பட்டியலின மக்களுக்கு தன் சொத்துக்களை எழுதி வைத்து சென்ற தலைவர். நீங்க எல்லாரும் நம்ம படித்து முன்னேற வேண்டும், கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்று சொன்ன அம்பேத்கர் அவர்கள் இத்தகைய பாடங்கள் எல்லாம் ஒரு படிப்பறிவு இல்லாத தமிழ் செல்வன் ஏன் இதெல்லாம் சொல்லுகின்றார். நீங்கெல்லாம் படித்திருக்கின்றீர்கள். உங்க பிள்ளைகளுக்கும் வரலாறை சொல்லி கொடுத்து தமிழுக்காகவும் இன உணர்வுக்காகவும் இந்த மொழிக்காகவும் தன்மானத்துக்காகவும் தான் உழைத்தால்தான் வாழ முடியும் என்பதை உணர்த்திய தலைவர்களை மறக்க கூடாது, அவங்க தியாகங்களை மறக்க கூடாது என்று கூறி வருகை புரிந்து வாழ்த்து கூறியவர்களுக்கும் வாழ்த்து கூற இருப்பவர்களுக்கும் உங்க வாழ்த்துகளோடு என் வாழ்த்து இணைத்து இந்த சேலமாரா தமிழ்ச்செல்வன் விடைபெறும் முன்பால் என் பேர் மட்டும் தமிழ்ச்செல்வன் அல்ல, என் மகள் பேர் தமிழ்ச்செல்வி, என் மகன் பேர் தமிழரசன், என் பேத்தி பேர் தமிழ்ஸ்ரீ என்று சொல்லி பெருமையோடு சொல்லி அந்த பெருமைக்கு நீங்களும் உறுதுணையாக இருங்கள் என்று கூறி வாழ்க தமிழ், பின்னட்டும் தமிழ் என்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களது அழைப்பினை ஏற்று சிறனம்பக வந்திருந்து இந்த ஓடிடியை சிறப்பாக வெளியிட்டு கொடுத்த உழைப்பாளர் உத்தம தலைவர் சேலம் மாவட்ட பிரியாணி தமிழ்ச்செல்வர்களுக்கு நமது நிறுவன தலைவர் மரியாதை செய்வார். எங்களது அழைப்பினை ஏற்று சிரமம்பாட வந்திருந்து இந்த நிகழ்ச்சி சிறப்புக்கு ஓடிடி சிறப்பாக செய்து கொடுத்த சேலம் மாவட்ட தமிழ்ச்செல்வர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது.